ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பராக ரஸ்க் வச்சு ஒரு ஹல்வா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, நான் ரஸ்க் ஒரு 10 பீஸ் இருக்கும், அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்து கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில், நெய், முந்திரி, சுகர், அதுக்கப்புறம் மில்க் மெய்ட் தான் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரஸ்க்கை நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கலாம். ரஸ்க்கை இப்போ இதை மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் வானல் வச்சாச்சு. வானல் சூடாகிடுச்சு. நான் எடுத்து வச்சுருக்கேன் ரீஃபைண்ட் ஆயிலை இதில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானது ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுத்தாச்சு, எடுத்துடலாம். இப்போ முந்திரியை வறுத்து எடுத்ததும் நம்ம பொடிச்சு வச்சுருக்க இந்த ரஸ்க்கு தூள் எடுத்து அதில் சேர்த்துடலாம். கேஸ் சிம்லேயே வச்சு தான் வறுக்கணும், ஹையில் வச்சு வறுக்கக்கூடாது. சிம்லேயே வச்சு வறுத்ததுக்கப்புறம் அது ஒரு ஸ்டேஜில் லைட்டாக கலர் மாறி வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் பொறுமையாக இதை சிம்லேயே வச்சு தான் வறுக்கணும். கொஞ்சம் அந்த வறுக்கிறதுக்கு மட்டும் டைம் கொடுத்தா போதும், மற்றபடி ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் உடனடியாக செய்ய போகிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது இது. வேலையும் உங்களுக்கு ரொம்ப அதிகம் இருக்காது. இப்போ பாருங்கள், கலர் ஓரளவு சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம சுடு தண்ணி தான் வச்சுருக்குறோம். ஓரளவுக்கு சுடு தண்ணி நல்லா சூடானதும் எடுத்து இதில் சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், லைட்டாக அதை மூழ்கிற அளவுக்கு சேர்க்க வேண்டாம். நம்ம எடுக்கிற ரஸ்க்குக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போது அதை நல்லா கிண்டி விடணும். அப்போ அந்த சின்ன சின்ன கட்டி மாதிரி இருக்கிறது அது எல்லாமே சாஃப்ட் ஆகிடும். இப்போ நான் நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இது எடுத்து வச்சுருக்க சுகர் போட்டுக்கலாம். சுகர் நான் 2 ஸ்பூன் தான் வச்சுருக்கேன். ஏன்னா மில்க் மெய்டும் ஆட் பண்ண போகிறதுனால சுகர் நான் ரொம்ப லிமிட்டாக தான் சேர்த்துருக்கேன். இது கூட தட்டி வச்ச 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே நம்ம போட்ட சுகரும் கரைஞ்சிடும். அதனால் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் மெய்ட் சேர்த்துக்கிட்டால் போதும், நிறைய சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் மெய்ட் சேர்த்துக்கோங்க. இப்போது இதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். எல்லாம் ஒன்று சேர்ந்து சூப்பராக வரும். எல்லாமே ஒரு ஸ்டேஜில் அப்படியே ஒட்டாத வரும். நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் தான் இதில், வேறு எதுவுமே நம்ம சேர்க்கல. லாஸ்ட்டாக ஒரே ஒரு ட்ராப் நெய் சேர்த்துப்போம், அவ்வளோதானே தவிர மற்றபடி ஈஸியாக செய்யக்கூடியது தான். இப்போ பாருங்கள், நான் நல்லா அதை மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக ஒரே டைரெக்ஷன்லேயே நல்லா ஃப்ளாட்டான கரண்டியை வச்சு நல்லா சுற்றி இது பண்ணிவிட்டேன். எல்லாமே சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. சுகரு, அதுக்கப்புறம் நம்ம ஊற்றின மில்க் மெய்டு எங்கேயுமே அங்கங்கே இல்லாமல் எல்லாமே சுகர் எல்லாமே கரைஞ்சிடுச்சு. சூப்பராகவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒட்டாமல் வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை தான் இதில் எடுத்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒரே ஒரு ட்ராப் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்க்க வேண்டாம். சும்மா வாசனைக்காக தான் சேர்க்குது, ஒன்றும் இது மஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. வேணும்னா நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிறதுக்காக தான். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் அடுத்து லாஸ்ட்டாக வறுத்து வச்சுருக்க முந்திரியை போட்டோம்னா நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நெய்யோடு சேர்த்து இந்த ஹல்வாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ பாத்திரத்தில் ஒட்டாத வந்துடுச்சு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜ் வந்தாலே ஃபினிஷ் ஆகிடுச்சு, ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ அடுத்து நம்ம சேர்த்துட்டு பவுலில் மாற்றிடலாம். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஸ்வீட்னால் இது அதில் ஒன்று. இது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், அதே சமயம் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பவுலில் மாற்றிக்கலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட ரஸ்க் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க. கட்டாயமாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.